கவனமாக கேளுங்கள். உங்கள் முழங்கால்களில் வலி இருக்கிறதா? முதுகை வளைப்பதில் சிரமம் இருக்கிறதா? காலை எழுந்தவுடன் உடல் முழுவதும் விரைப்பாக இருக்கிறதா? அல்லது படிக்கட்டுகளில் ஏறும்போது ஊசி குத்துவது போல வலி? நீங்கள் இதை சாதாரணம் என்று நினைத்தால் அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. இது வயதின் விளைவு அல்ல. இது உங்கள் உடலின் மௌனமான அழுகுரல். நீங்கள் கவனிக்காமல் விட்டால் இன்று ஒரு சிறிய வலி, நாளை ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நாள் நீங்கள் நடக்க முடியாத நிலை. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஒரு தவறான நம்பிக்கையால் தான் தங்களுடைய எலும்புகளின் வலிமையை மெதுவாக இழந்து வருகிறார்கள். மூட்டு வலி என்பது வெறும் வலி அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. உங்கள் உடலுக்குள் 3 முக்கியமான விஷயங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது: கால்சியம், கொலாஜன் மற்றும் சைனோவியல் திரவம். இந்த 3ம் குறைய ஆரம்பித்தவுடன் உங்கள் உடல் சைகை காட்ட ஆரம்பிக்கும். காலை எழுந்தவுடன் விரைப்பு, நடக்கும்போது வலி, மூட்டுகளில் சடசடப்பு. இவையெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது உங்கள் உடல் உதவி கேட்கும் சத்தம். ஆனால் இந்த உண்மையை யாரும் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு விலையுயர்ந்த மருந்துகள் தேவையில்லை, ஆடம்பரமான சப்ளிமெண்ட்டுகளும் தேவையில்லை. நீங்கள் 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த உங்கள் எலும்புகளின் வலிமையை மீண்டும் பெற முடியும். எங்கே தெரியுமா? உங்கள் சமையல் அறையில். ஆம், நீங்கள் தினமும் பயன்படுத்தும் அந்த சாதாரண பொருட்களிலேயே தீர்வு இருக்கிறது. இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன், என்ன சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், ஏன் சாப்பிட வேண்டும் என்று. ஆனால் ஒரு நிபந்தனை: இந்த தகவலை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதை முடிவு வரை கேளுங்கள். ஏனெனில் கடைசியில் நான் சொல்லப் போகும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போது ஆரம்பிப்போம். முதல் விஷயம், அதிகம் மதிக்கப்படாத ஒரு சக்தி: எள் விதைகள். இந்த சிறிய விதைகளை நாம் பெரும்பாலும் கவனிக்க மாட்டோம். ஆனால் இதன் உள்ளே இருக்கும் சக்தி ஆச்சரியப்படுத்தும். ஒரு தேக்கரண்டி எள் விதைகளில் சுமார் 88 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. நீங்கள் தினமும் வாங்கும் கால்சியம் மாத்திரைகளை நினைத்து பாருங்கள். அதில் என்ன சேர்க்கைகள் இருக்கிறது என்று கூட தெரியாது. ஆனால் இங்கே எள் விதைகள் இயற்கையானது, பக்க விளைவுகள் இல்லை, உடலால் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது உங்கள் எலும்புகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது: எள்ளை மட்டும் சாப்பிட்டால் போதாது. அதை சரியான முறையில் சாப்பிட வேண்டும், சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும், சரியான பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும். அப்போதுதான் அதன் முழு பலன் உங்கள் உடலுக்குள் சென்று சேரும். அந்த ரகசியத்தை நான் அடுத்ததாக சொல்லப் போகிறேன். அதுதான் உங்கள் உடலில் உண்மையான மாற்றத்தை தொடங்கும். எள் 2 வகைகளில் வருகிறது: வெள்ளை எள் மற்றும் கருப்பு எள். இரண்டுமே உங்கள் உடலுக்கு நன்மை தரக்கூடியவைதான். ஆனால் கருப்பு எள்ளில் சற்று அதிகமான கால்சியம் உள்ளது. அதனால் நீங்கள் இரண்டில் எதையும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் முக்கியமானது எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்பதுதான். இங்கேதான் பெரும்பாலான மக்கள் தவறு செய்கிறார்கள். எள்ளை ஒருபோதும் பச்சையாக சாப்பிடாதீர்கள். எப்போதும் அதை லேசாக வறுத்து சாப்பிடுங்கள். வறுக்கும்போது ஒரு லேசான படபட என்ற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் தான் ஒரு சிக்னல். அதன் அர்த்தம் எள்ளில் உள்ள இயற்கை எண்ணெய் செயல்பட ஆரம்பித்து விட்டது. அந்த எண்ணெய் தான் உங்கள் உடல் அந்த சத்துக்களை முழுமையாக உறிஞ்ச உதவும். பச்சையாக சாப்பிட்டால் என்னாகும் தெரியுமா? பலருக்கு தொண்டை வலி, இறுக்கம், சில நேரங்களில் செரிமான பிரச்சனை கூட வரும். அதனால் வறுத்து சாப்பிடுவது பாதுகாப்பானதும் அதிக பயன் தரக்கூடியதும். இப்போது கேள்வி: எப்போது சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும்? பதில் மிகவும் எளிது. தினமும் ஒரு தேக்கரண்டி வறுத்த எள் போதுமானது. நீங்கள் அதை மென்று சாப்பிடலாம் அல்லது வெல்லத்துடன் கலந்து சாப்பிடலாம். வெல்லம் பிளஸ் எள், இது ஒரு சாதாரண காம்பினேஷன் அல்ல, இது ஒரு பாரம்பரிய சக்தி. நம் தாத்தா பாட்டிகள் குளிர்காலங்களில் எள் வெல்ல லட்டு சாப்பிட்டதை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? அவர்கள் 70-80 வயதிலும் முழங்கால்கள் பலமாக இருந்தது. ஏன் தெரியுமா? அவர்கள் மாடர்ன் சப்ளிமெண்ட்டுகள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் உணவில் இந்த அடிப்படை விஷயங்கள் இருந்தது. இப்போது ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாம் இன்று மிகவும் முன்னேறிவிட்டோம். ஆனால் அத்தியாவசியமான அடிப்படை உணவுகளை நாம் விட்டுவிட்டோம். அதனால்தான் நமது எலும்புகள் முன்பை விட பலவீனமாகி வருகிறது. இப்போது அடுத்த விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஏனெனில் இதை பல மக்கள் பெரும்பாலும் விரத நாட்களில் அல்லது லேசான ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு உணவு உங்கள் மூட்டுகளுக்கு ஒரு முழுமையான மருந்தகமாக செயல்பட முடியும். அது மக்கானா,
தாமரை விதைகள் சாதாரணமாக உப்பு சேர்த்து சாப்பிடப்படும் லேசான வெள்ளை நிற உணவு. ஆனால் இந்த சிறிய விதையில் என்ன இருக்கிறது தெரியுமா? கால்சியம், மக்னீசியம், துத்தநாகம், தாமிரம், செலேனியம். இங்கே ஒரு மிக முக்கியமான உண்மை. உங்கள் உடலில் கால்சியம் மட்டும் இருந்தால் போதாது. அதை எலும்புகளுக்கு கொண்டு செல்வது மக்னீசியம். அதாவது நீங்கள் கால்சியம் எடுத்துக்கொண்டு மக்னீசியம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த கால்சியம் உங்கள் எலும்புகளை சென்றடையாது. ஆனால் மக்கானாவில் இந்த இரண்டும் ஒன்றாகவே இருக்கிறது. அதனால்தான் இது உங்கள் எலும்புகளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த உணவு. இப்போது இதை எப்படி சாப்பிட வேண்டும்? தினமும் 10 முதல் 12 தாமரை விதைகள் போதுமானது. நீங்கள் அதை நெய்யில் லேசாக வறுத்து சாப்பிடலாம் அல்லது பாலில் கொதிக்க வைத்து சாப்பிடலாம். பாலில் கொதிக்க வைத்த மக்கானா மெல்ல மெல்ல உங்கள் மூட்டு இறுக்கத்தை குறைக்கும். இப்போது ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்கள் எள் பிளஸ் மக்கானா இரண்டையும் வறுத்து அதை குளிர வைத்து பின்னர் பொடியாக அரைத்தால் இந்த ஒரு பொடி எந்த விலையுயர்ந்த போன் சப்ளிமெண்ட்டுக்கும் சமம் அல்லது அதைவிட மேல். ஒரு தேக்கரண்டி இந்த பொடியை எடுத்து சூடான பாலில் கலந்து குடியுங்கள். அவ்வளவுதான். இது பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பானது. மிக முக்கியமாக எந்த பக்க விளைவுகளும் இல்லை. இப்போது இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருகிறோம். இதுவரை நாம் கால்சியம் மற்றும் தாதுக்கள் பற்றி பார்த்தோம். ஆனால் உங்கள் மூட்டுகள் ஸ்மூத்தா வேலை செய்ய மற்றொரு முக்கியமான விஷயம் தேவை. அது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். உங்கள் மூட்டுகளுக்குள் ஒரு திரவம் இருக்கிறது, செனோவியல் திரவம். இதுதான் உங்கள் மூட்டுகளை மென்மையாக வைத்திருக்கிறது. இந்த திரவம் குறைய ஆரம்பித்தால் என்ன ஆகும்? எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய ஆரம்பிக்கும். அதுதான் நீங்கள் கேட்கும் சத்தம், நீங்கள் உணரும் வலி. இந்த பிரச்சனையை சரி செய்வது யார் தெரியுமா? ஒமேகா 3. இது வீக்கத்தை குறைக்கும், திரவத்தை அதிகரிக்கும், மூட்டுகளை பாதுகாக்கும். இப்போது கேள்வி, ஒமேகா 3 எங்கே கிடைக்கும்? உங்கள் சமையலறையிலேயே இருக்கிறது. பூசணி விதைகள், ஆழி விதைகள். முதலில் பூசணி விதைகள். நீங்கள் பூசணியை வெட்டும்போது அதன் விதைகளை தூக்கி எறிகிறீர்களா? அப்படி செய்தால் இனிமேல் செய்யாதீர்கள். ஏனெனில் நீங்கள் தூக்கி எறிவது உங்கள் முழங்கால்களை காப்பாற்றக்கூடியது. பூசணி விதைகளில் ஒமேகா 3, ஒமேகா 6, மக்னீசியம். தினமும் ஒரு தேக்கரண்டி போதுமானது. நீங்கள் அதை வறுத்து சாப்பிடலாம், சாலட்களில் சேர்க்கலாம் அல்லது ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம். இப்போது மிக முக்கியமான பகுதி, ஆழி விதைகள். இங்கே நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஏனெனில் ஒரு தவறு செய்தால் இதன் முழு பலனை நீங்கள் ஒருபோதும் பெற முடியாது. ஆழி விதைகள் ஒமேகா 3 மட்டுமில்ல, இரும்பு சத்தும் நிறைந்துள்ளது. ஆனால் அதை எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இதன் ரகசியத்தை அடுத்ததாக சொல்லப் போகிறேன். அதுதான் இந்த முழு முறையின் மிக முக்கியமான பகுதி. பலவீனம், எப்போதும் சோர்வு, அடிக்கடி தலை சுற்றல். இந்த அறிகுறிகள் இருந்தால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பெரும்பாலும் அது இரும்பு சத்து குறைபாட்டின் சிக்னல். இந்த ஒரு குறைபாடு உங்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் நேரடியாக பாதிக்கும். ஆனால் ஒரு சிறிய விதை இந்த 2 பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் சரி செய்ய முடியும். அது ஆளி விதை. ஆனா கவனமாக கேளுங்கள், இங்கேதான் மக்கள் பெரிய தவறு செய்கிறார்கள். ஆளி விதைகளை ஒருபோதும் பச்சையாக சாப்பிடாதீர்கள். 2 தேக்கரண்டிக்கு மேல் எடுக்காதீர்கள். பச்சையாக எடுத்தால் என்னாகும்? தொண்டை எரிச்சல், தொண்டை வலி, வயிற்றுக்கோளாறு. அதனால் எப்போதும் குறைந்த தீயில் வறுக்கவும். அது லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை அணைத்து விடுங்கள். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த செய்முறை. சம அளவு எள் பிளஸ் ஆளி விதை எடுத்துக்கொள்ளுங்கள். லேசாக வறுக்கவும், ஆற வைத்து சேமித்து வைக்கவும். தினமும் காலையில் ஒரு கரண்டி அளவு சாப்பிடுங்கள். நீங்கள் விரும்பினால் ஒரு சிறிய துண்டு வெல்லத்துடன் சேர்த்து சாப்பிடலாம். அது சுவை தரும், உடனடி ஆற்றல் தரும். மெல்ல சிரமம் இருந்தாலா, அதை பொடியாக அரைத்து சூடான பாலில் கலந்து குடியுங்கள். இது ஒரு சாதாரண மிக்ஸ் அல்ல, இது ஒரு நேரடி இயற்கை சப்ளிமெண்ட். இப்போது நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருகிறோம். மாலை நேரம் லேசான பசி எடுக்கும். அந்த நேரத்தில் பிஸ்கெட், சிப்ஸ், ஜங்க் ஃபுட் எடுக்கிறீர்களா? அதற்கு பதிலாக ஒரு கைப்பிடி வறுத்த கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலை புரதத்தின் மிகச்சிறந்த மூலமாகும். ஒரு உண்மை, கால்சியம் மட்டும் போதாது, புரதமும் ஈக்குவலி முக்கியம். புரதம் இல்லை என்றால் எலும்பு அமைப்பு பலவீனமாகும். அதனால் வறுத்த கொண்டைக்கடலை பிளஸ் சிறிய வெல்லத்துண்டு, இது பெர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக். ஆனால் நீரிழிவு நோயாளிகள் வெல்லத்தை தவிர்க்க வேண்டும். கொண்டைக்கடலை மட்டும் போதும்.
இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கடைசி ரகசியம், இது உங்கள் தூக்கம், உங்கள் மூளை, உங்கள் மூட்டுகள் மூன்றையும் நேரடியாக பாதிக்கும். அது கசகசா, பாப்பி சீட்ஸ். நீங்கள் யோசிப்பீர்கள், இதுக்கும் மூட்டுகளுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த தொடர்பு மிக ஆழமானது. நீங்கள் இரவில் சரியாக தூங்கவில்லை என்றால் உங்கள் உடல் ரிப்பேர் ஆகாது. உங்கள் எலும்புகள், உங்கள் மூட்டுகள், உங்கள் தசைகள் எல்லாம் தூக்கத்தின் போதுதான் சரியாகும். நீங்கள் நல்லா தூங்கவில்லை என்றால் உங்கள் உடல் மெதுவாக சிதைந்து கொண்டே இருக்கும். இங்கேதான் கசகசா வேலை செய்கிறது. இது மனதை அமைதியாக்கும், ஆழ்ந்த தூக்கத்தை தூண்டும். தூங்குவதற்கு 30 நிமிடம் முன் வெதுவெதுப்பான பாலில் அரை தேக்கரண்டி கசகசா பொடி, அவ்வளவுதான். அடுத்த நாள் காலை நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். விரைப்பு குறையும், உடல் லேசாக இருக்கும். ஏன் தெரியுமா? இப்போது உங்கள் உடல் முழுமையான ஓய்வு பெறுகிறது. இப்போது ஒரு கணம் யோசித்து பாருங்கள். எள், பூசணி விதைகள், ஆளி விதைகள், கொண்டைக்கடலை, கசகசா, இந்த எல்லாம் உங்கள் சமையலறையிலேயே இருக்கிறது. மலிவு, எளிதில் கிடைக்கும், சக்தி வாய்ந்தது. ஆனால் நாம் அதை பயன்படுத்த மறந்துவிட்டோம். ஒரு உண்மை, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரு நாள் சாப்பிட்டு 2 நாள் விடுவது பயனில்லை. உங்கள் உடலுக்கு நேரம் கொடுங்கள். இந்த மாற்றங்கள் மெதுவாக நடக்கும், ஆனால் அதன் விளைவு ஆழமானது. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து இதை முன்பே தெரிந்திருக்கலாமே என்று நினைப்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் இன்னும் இந்த வலியை மௌனமாக தாங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள். ஏனெனில் இதுபோன்ற வாழ்க்கையை மாற்றும் தகவல்கள் இங்கே தொடர்ந்து வரும். உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள்.